மகாநதி சீரியல்ல நம்ம நர்மதா நைட்டு 12 மணிக்கு ஃபோனுல புலம்புறத நம்ம கங்கா பார்த்து கேட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, அப்ப கேட்டு பார்க்குறாங்க. நர்மதா ஏதேதோ சொல்லி சமாளிச்சர்றாங்க. மறுநாள் காலையில விஷயத்த காவேரி கிட்ட நம்ம கங்கா கொண்டுகிட்டு போக, அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரியும், கங்காவும் நர்மதா கிட்ட கேட்க, நர்மதா எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. வழக்கமா வர்ற பிரச்சனை தான். காலேஜில ஒரு பையன்கிட்ட வந்து ஃப்ரெண்டா பழக போய் கடைசியில அவன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் தான். இதை கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே சாரதா எங்க இருந்து தான் இந்த விஷயத்தை கேட்டாங்கன்னு தெரியல, குட்டு குட்டுன்னு ஒட்டியாந்து நர்மதாவை துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நர்மதா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த பையன் இப்போ நேராக வீட்டுக்கு வந்து தான் நான் பிரச்சனை பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி இப்போ விஷயம் வருது. காவேரிக்கு என்ன செய்யறதுனே தெரியல. காவேரி அப்படியே ரொம்ப ஃபீலிங்காக ஸ்கூலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க. அதே நினச்சிக்கிட்டு ஆப்போசிட்டில் நம்ம விஜயும் அம்மு பாப்பாவும் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் விஜய்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஹெல்ப் கேட்போமா அப்படின்னு காவேரி ஒரு நிமிஷம் நினைக்கிறாங்க. அதே மாதிரி விஜயையும் கூப்பிடுறாங்க. விஜய் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாப்புல. ஆனால் அதுக்கப்புறம் காவேரி எதுவுமே சொல்லாமல் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ ஏதோ பிரச்சனை இருக்காட்டுக்கே, ஏன் காவேரி ஏதோ சொல்ல வந்துட்டு அப்படியே போறா, என்ன இவ இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நேராக நம்ம விஜய் வீட்டுக்கே போயிடுறாப்புல, காவேரியோட வீட்டுக்கே போயிடுறாப்புல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம்.